அனைவருக்கும் வணக்கம். தாயின் தடம். சுவாமி விவேகானந்தரிடம் தனது நீண்ட நாளைய சந்தேகத்திற்கு தீர்வு காணும் பொருட்டு வந்திருந்தான் அந்த இளைஞன். அவனது எதிர்பார்ப்பை புரிந்து கொண்ட விவேகானந்தர், "என்னப்பா விஷயம்?" என்று கேட்டார். சுவாமி, ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதில் கணவன் மனைவி இருவருக்குமே சம பங்கு இருக்கிறது. ஆனாலும் பெண்தான் சிறந்தவள் என்கிறார்கள். அவளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அது ஏன் என்று கேட்டான் அந்த இளைஞன். இவனிடம் உபதேசம் சொன்னால் எதுவும் தலையில் ஏறாது என்று எண்ணிய விவேகானந்தர் அருகில் கிடந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து வருமாறு அவனிடம் கூறினார். அவனும் அதை எடுத்து வந்தான். எப்படியும் 2 கிலோ எடைக்கு மேல் இருக்கும் அந்த கல்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அந்த இளைஞன். அதற்கு விவேகானந்தர், அந்த கல்லை 8 மணி நேரம் உன் மடியில் கட்டி சும்மா இருந்துவிட்டு வா என்றார். அந்த இளைஞனும் தனது மடியில் ஒரு தாய் வயிற்றில் குழந்தையை சுமப்பதை போல் அந்த கல்லை கட்டி சிறிது நேரம் நின்றிருந்தவனுக்கு என்னவோ போல் இருந்தது. உடனே அருகில் இருந்த இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டான். ஆனாலும் அவனால் இருக்க முடியவில்லை. 2 மணி நேரம் அவனுக்கு 2 நாளாக அவஸ்தையாக இருந்தது. விவேகானந்தரும் ஓடினார். சுவாமி, இதற்கு மேல் என்னால் கல்லை கட்டிக்கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லி மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கினான். அப்போது விவேகானந்தர் சொன்னார், உன்னால் 2 கிலோ எடை கொண்ட கல்லை 4 மணி நேரம் கூட சுமக்க முடியவில்லை. ஆனால் ஒரு தாய் 10 மாதம் சுமந்து பெற்ற அதற்காக அவள் உன்னை போல் அலுத்து கொள்ளவில்லை. அதுதான் தாய். அதனால்தான் அவளை நாம் பாராட்டுகிறோம், போற்றுகிறோம்.